நான் எங்க மாமா கூட நான் தப்பா பேச எவ்வளவு நாள்? 8 வருஷமா மேடம். எத்தனை வருஷம் பண்ண நீ? நான் 8 வருஷம் பண்ணிருக்கேன் மேடம். அட போமா நீ. பணம் ரெடி ஃப்ரீ ராவ் செத்த பயல. பேர் என்னமா? சரண்யா மேடம். ஓகே 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 ஓகே. மேடம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னு என்ன தப்பு பண்ணீங்க? நான் அக்கா சொல்றாங்களா அதே மாதிரி தான் நான் பண்ணேன். நான் என்ன இல்லைன்னு பண்ண? இவகிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிறத விட உண்மையை ஒத்துக்கிட்டு ஊரு போய் சேருவோம். நான் எங்க மாமா கூட நான் தப்பா பேச எவ்வளவு நாள்? 8 வருஷமா மேடம். என்ன திரும்ப என்ன அந்த மாதிரி பண்ண வச்சது இவங்க தான். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்ப மீறி நீ உங்ககிட்ட தான் வருது, உங்ககிட்ட தான் காசு கொடுக்குது, உங்ககிட்ட தான் செய்யுது செல்லன்னு திரும்ப என்ன வேணாம் அர்த்தம் சொல்லுங்க மேடம். இதுக்கு என்னங்கிற இப்ப அதுக்காக தான் நான் செய்யாத தப்பு நான் ஏன் ஏத்துக்கணும்? அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிங்க மேடம். கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல கூட ஒரு மட்டன் சொன்னார். நான் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன், நான் எதுனா சாப்பிட்டு சாவேன்னு சொன்னேன். இல்ல என்னோட சாவு ஒண்ணுதான் காரணம், நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன் மேடம். அதான் நான் பண்ணேன். கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சு செத்து போங்க. ஜான்சி ராணி எல்லாம் பண்ண மாதிரி சாமா போராட்டம் இல்ல, ரொம்ப பெருமையா சொல்லு. நான் பெரியமா சொல்ல மேடம். போமா பெரியமா புருஷனை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வீரத்தனம் வேற. கெட்ட வாரத்துல வந்து போருக்கு போனேன், என்னோட நாட்டை மீட்டி கொண்டு வந்து கொடுத்தேன் மாதிரி பேசுற. எல்லாமே அதுக்கு தெரியும் மேடம். நாங்க வண்டியில போறது வர்றது பேசுறது செய்து எல்லாமே அதுக்கு தெரியும். ஆமா இதுதான் கூட்டு வந்து பேசிச்சு. திரும்ப நீ அவனை கட்டிக்கிறியா சொல்லுன்னு கேட்டாங்க. வேண்டாம், நான் தெரியாம நான் செஞ்சேன், மறுபடியும் நான் அதை நான் செய்ய மாட்டேன். தெரியாம செஞ்சேன்னு சொல்றேன், அப்புறம் உங்க அக்காக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்தது சொல்றேன். இது தூங்கி நின்று என்ன சாப்பாடு போட சொல்ல அவங்க வீட்டுக்காருக்கு. எல்லாருமே ஒன்னதான் இருந்தது, கல்யாணம் ஆனதுல நீங்க எல்லாருமே ஒன்னதான் மேடம் இருந்தோம். அப்ப அதனால நீ அவரை லவ் பண்ணிடுவியா? இந்த வயசுல நான் வீட்டு வேலை செய்யறேன் மேடம். நானு மேடம் லைஃப் வீட்டு வேலை செய்யறதுல என்ன குறவு இருக்கு? தப்பு கிடையாது மேடம். என் வயசுல நான் செய்யணுமா வீட்டு வேலை? அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ. எத்தனை வருஷம் பண்ண நீ? நான் 8 பண்ணிருக்கேன் மேடம். அட போமா நீ. பணம் ரெடி ஃப்ரீ ராவ் செத்த பயல. அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள எவ்வளவு சீப் ஆக முடியுமோ அவ்வளவு சீப் ஆக்கிட்ட. சீ, இவன் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். சார் வணக்கம். ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? தங்கச்சி வீட்டுல இருந்தா அவன் உனக்கு சொத்தா? நிச்சயமாக சத்தியமாக தானே மேடம் சொன்னா கட்டிக்க சொல்லி. அப்ப பண்ணிடுவீங்களா? சத்தியமா மேடம். உங்க எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணா சொல்றேன், பொண்டாட்டி பேச்ச கேளுங்க. வேற யாருமே இல்ல மேடம். சொல்வதே குழந்தைங்களை காப்பாத்துக்கு வேற யாருமே கிடையாது. குழந்தைய காப்பாத்துறதுக்கு 8 குழந்தைய உருவாக்குவீங்களா? எல்லாமே நான் தான் மேடம். என்ன கேளுங்க மேடம். எல்லாமே நான் கிட்ட சொல்லிருக்கேனா? 8 நாங்க பண்ணுவீங்க. வயத்துல உருவாறதுக்கு காரணமாரு கலைச்சது யாரு மேடம்? கலைச்சது விடுங்க. 8 கேட்டு குழந்தை மேடம் கலைச்சது மட்டும் விடுங்கன்னு சொல்லு. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சலடா. திருட்டு பயடா நீ. விடுங்க, அதுக்கப்புறம் வரும். 8 குழந்தை உருவானது எப்படி? என்னாலதான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எதுக்கு 2 குழந்தை? குழந்தைங்க வந்து நான் சொல்லல மேடம். 8 குழந்தைங்கன்ட்டு சரண்யா சொல்லுது. 8 இல்ல, உங்க கணக்கு என்னது? 5 மேடம். நீதானே 8 சொன்ன. ஆமா மேடம். அவர் 5 சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு நான் பண்ணது 8 தான் மேடம். முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். 8 குழந்தை எப்படி உண்டாச்சு? இவர் தான் மேடம். நான் இல்லன்னு சொல்ல. இவர்தான் மேடம், சாதாரணம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் வந்து 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை உனக்கு 8 பசங்க, 8 குழந்தை. அப்போ அத மட்டும்தான் பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் செய்யல போல இருக்கு. கூப்பிட்டீங்களா? கூப்பிடணும் தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டே சமாளிக்க முடியாத காலம். இதுல 2 பொண்டாட்டி, அது பொண்டாட்டியோட தங்கச்சி. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. இத்தனால உனக்கு தெரியும். அப்ப நீ கம்முன்னு இருந்த, இப்ப மட்டும் சரி, பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். சரி, அப்படியே வச்சுப்போம். உனக்கு எங்க போச்சு புத்தி? மாட்டுனாடா மானஸ்த. உனக்கு தெரியலையாமா? எங்க அக்காக்கு 2 குழந்தை இருக்கு. எங்க அக்கா புருஷன் உனக்கு தெரியலையாமா? எனக்கு தெரியல மேடம். அவர் மேல ஆசை வந்துருச்சு. ஆமா மேடம். நாசமா போச்சு போ. ஊர்ல வந்து இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் வச்சுனுகிறாரு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட வந்து
பண்ணிச்சு. ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ. சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? நான் காப்பாத்துறேன் மேடம் 2 பேரை வச்சு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. சட்டப்படி குற்றம், புரியுதா? சட்ட விரோதமான செயல். என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு உங்களுக்கு மனைவி கிடையாதுங்க. மனைவிதான் நீங்க மேடம். மனைவி கிடையாது. எப்படி மேடம் சொல்றீங்க? சட்டப்படி மனைவி கிடையாது. எப்படி சொல்றீங்க? ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யாரா ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்ப அவள 2 புருஷன் வச்சுக்கலாமா? அவள சேட்டும் 2 புருஷனோட வாழட்டும். வாழ்த்தோம் மேடம். டேய் பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு. எங்க தங்கச்சியை வச்சுன்னுக்கிறாரு, இதுதான் சொல்லுதே தவிர அது பெரிய குற்றம். தங்கச்சியை வச்சுன்றது குத்தமே கிடையாது. என்னன்னா நீ எல்லாமே வந்து தப்பு எங்களுது, அவளுக்கு ஒண்ணுமே தப்பு ஆமா, இல்ல மேடம். அப்படிதான் நீங்க அதுதான் மேடம் சொல்றீங்க. சொல்றீங்க. வேற எதுவுமே வேணாம் மேடம். ஒரு நியாயம் கிடைக்கும் சொன்னாங்க. என்ன நியாயம்? நியாயம் கிடைக்குது என்ன மேடம். நியாயம்? நிச்சயமா மேடம். நிறைய போறான்டா. இவன் அந்த புருஷனோட வாழணும் சொன்னா நான் ஓகே சொல்லணும். அதானே நியாயம் கேக்குறேன். ரசாயன கெமிக்கல் காலம் வராதப்பா. உன் தங்கச்சி இப்படி, உங்க அக்கா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்க விடுறது. ஐயா ஜாலியா? அந்த வர பாரு சக்கரத்தி, அந்த தந்தலை பெத்து போட்டது அவதான். கருதல கிருதலன்னு சொன்னா நாக்கு இழுத்து வச்சு ஒருத்தருவேன். எங்க போவாங்க? திரும்ப நம்மள்ட்ட தானே வருவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். வருவான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க விஜயகுமார்? நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் காப்பாத்துறேன். யார? 2 பேரும் நான் காப்பாத்துறேன். 2 பேரையும் காப்பாற்ற முடியாது. வேற என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட வா, நான் ரோட்ல அங்கிட்டு போடுதா, நீ இங்கிட்டு போடு, 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம்டா. சரண்யாவா அமுலுவா? நீங்க டிசைட் பண்ணுங்க. 2 பேர் தான் மேடம். வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கணும், திவ்யா. அக்காவோட பொசிஷன் தான் வேணும். ரொமான்ஸ் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. உன்ன மாதிரி புதுமை பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு அவசியம். அவள்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. சாகட்டும் மேடம், சத்தியமா சாகட்டும் மேடம். சாவு சாவும்ல. அதுக்கு உன் புருஷன் ஒதுக்கணும்ல. அவர் என்ன மேடம் ஒத்துக்குறது? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அப்ப கேஸ் கொடுக்கறியா? குடுக்குறேன் மேடம். நானு கேஸ் கொடுக்கறியா? குடுக்குறேன். கொடுக்குறேன். 2 பேர் மேலயும். அப்பாடா. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.